நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் உணவே மருந்துங்கிற நிலைமை மாறி மருந்தே உணவுங்கிறது ஆகிப்போச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழத்தை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதுளம்பழம் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்த பழம். இந்த பழத்தில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லா விதமான வயிற்றுக்கோளாறுகளையும் சரி பண்ணும். பூவு, பிஞ்சு, பழம், தோல் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த இது 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 எது எதுக்கு உதவும் அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்க, இதய துடிப்பு, இரத்த ஓட்டம் இதுகளை சீர்படுத்துறதுக்கு இந்த மாதுளம்பழச்சாறு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்து நாம் பார்த்தோன்னாக்க, எலும்புகளுக்கு வலுவூட்டும். இது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால. அடுத்து நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து பெண்களுக்கு, இந்திய பெண்கள் முக்கால்வாசி பேர் இரத்த சோகையினால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த இரத்த சோகையை போக்குறதுக்கு கூட இந்த மாதுளம்பழத்தை நாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். இது விலை ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். இந்த மாதுளம்பழம் முடிஞ்சவங்க வீட்டிலே செடியை வளர்த்துக்கலாம். முடியாதவங்க எப்போ முடியுமோ அப்போ இந்த மாதுளம்பழத்தை வாங்கி நாம் சாப்பிட்லாம். இப்போ வாங்க இந்த மாதுளம்பழத்தை நாம் உரித்து உள்ளே இருக்கிற அந்த சுளைகளெல்லாம், மாதுளை முத்துக்கள் எல்லாம் ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு, இந்த தோலை நம்ம மாடி தோட்டத்துக்கு எப்படி உரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து வேர் பூ வளர்ச்சிக்கு உதவும். பொட்டாசியம் நோய் எதிர்ப்பு தன்மை, பூச்சி தாக்குதலை தாங்குதல், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் திரட்சியாக வளர்கிறதுக்கு உதவும். இரும்பு சத்து பச்சையம் சேர்க்கைக்கு உதவி பண்ணும். கால்சியம் வேர் வளர்ச்சி, மண் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் செயலை அதிகரிக்க செய்யும். காப்பர் உயிர் வழி நொதிப்பொருள்களை உற்பத்தி செய்யும். இந்த ஜிங்க்கு மாவுச்சத்து உருமாற்றத்தை தோற்றுவிக்கும். மாதுளம்பழத்தோலில் பொட்டாசியம், அயன், கால்சியம், காப்பர், பாஸ்பரஸ், ஜிங்க்கு இவ்வளோ சத்துக்களும் இருக்குது. அதனால் இந்த தோலை நாம் உரமாக செஞ்சு, அதாவது லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்தோம் அப்படின்னாக்க, இது மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தும். அதனால் செடிகளும் நல்லா வளர்ந்து நமக்கு நல்ல காய்கறிகளை கொடுக்கும். இப்போ இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோடு சேர்த்து இங்கே பாருங்கள், ஜூஸ் போட்டுட்டு இருக்கிற அந்த வடிகட்டிட்டு இருக்கிற மீதி சக்கை, இது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி நாம் உரமாக சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. அதுக்கு ஊற்றுறதுக்கு தண்ணி இங்கே அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பல்பாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு மாதுளம்பழத்தோலை. அதை இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்குவோம். அதிலேருந்து நுண்ணுயிரிகள் வளரும் நமக்கு. மிக்சியை கழுவி ஊற்றியாச்சு. இப்போ நாம் ஜூஸ் எடுக்கிறதுக்காக அந்த வடிகட்டிட்டு அந்த பல்ப்பு இருக்குது, அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 20 கிராம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டோம் பாருங்கள். இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம். நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம் பாருங்கள், அடியில் தங்கி இருக்குது. மூடி இப்படி நிழலில் வச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 200 ml எடுத்து 5 லிட்டர் தண்ணியில் கலந்து நாம் மண்ணுக்கு ஊற்றி விடலாம். இந்த மாதுளம்பழ தோலை 5 விதங்களில் பயன்படுத்தலாம். இங்கே எல்லாம் வரிசையாக வச்சுருக்கோம் பாருங்கள். தோட்டத்துக்கு வந்தாச்சு. இது நம்ம பார்த்தோன்னாக்க, மாதுளம்பழத்தோலை சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கோம். இதை கம்போஸ்ட் பின்னில் போட்டு கம்போஸ்ட் ஆக்கிடலாம். இதை ரொம்ப சின்ன சின்ன பிட்டாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்.
அப்படியே மண்ணை தோண்டிட்டு செடிகளுக்கு போட்டு மண்ணை வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து மாதுளம்பழத்தோலை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த கலவையை வந்து செடிகளுக்கு கொடுத்துர்லாம். இது பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழத்தோலோட வாழைப்பழத்தோல், வந்துட்டு அப்புறம் சாத்துக்குடி தோல், நவாப்பழ கொட்டை, முட்டை ஓடு எல்லாம் போட்டு இதை தயாரித்து வச்சுருக்கோம். அதாவது பூச்செடிகளுக்கு நாம் திட உரமாக கொடுக்கறதுக்கு. அடுத்து இங்கே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது இதில் வந்துட்டு நாம் நொதிக்க வச்சுருக்கோம். இதை அதாவது எதிர்கால தேவைக்கு இந்த கரைசலை வந்து நாம் 6 மாதம் கழித்து கூட உபயோகப்படுத்தலாம். இப்போதைக்கு தேவையானது இந்த உரங்கள், இதை கொடுத்துடலாம். நமக்கு இந்த மாதுளம்பழம் கிடைக்காத சீசன்லேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதில் நாட்டு சர்க்கரை போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க இந்த 5 விதமான ப்ரிப்பரேஷன்ஸையும் எப்படி நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, கம்போஸ்ட் பின்னில் போட்டுட்டோம். இப்போ வந்து இது கூடவே மண்ணும் சேர்த்துருக்கோம். நல்லா மண்ணில் அமுக்கி விட்டுறலாம். இது ஒரு 3 மாசத்துல கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டா நமக்கு மாறிடும். 2வது முறை இப்போ பாருங்க, கத்திரிக்காய் செடி, கொத்து கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் செடிக்கு இப்படி போட்டு விட்டுறலாம். மண்ணை தோண்டுறோம் பாருங்க. மண்ணை தோண்டிட்டு கொஞ்சம் நல்லா மண்ணை நல்லா நீக்கி விட்டுட்டு இதை போட்டு அப்படியே மூடி விட்டுறலாம். சின்ன சின்ன பிட்டா இது அப்படியே மக்கி போயிடும். நின்று உரம் கொடுக்கும். ஏன் இதை கத்திரிக்காய் செடிக்கு போடுறோம்னா, கத்திரிக்காய் செடி எப்படியும் நமக்கு 1 வருஷத்துக்கு மேலே காய்க்கும். அதுக்குள்ள இது நல்லா கம்போஸ்ட் ஆயிரும். 3வது முறை இப்போ சாதாரணமாக இதை தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் ஒரு 200 லிட்டர் இருக்கும். இதை வந்துட்டு நாம் 200 ml இருக்கும். இதை 5 லிட்டர் தண்ணியில் விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஒவ்வொரு செடிக்கும் 200 ml கொடுக்கலாம். இங்கே காந்தாரி மிளகாய் செடி இருக்குது, இதுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருக்குது. ரொம்ப கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது தண்ணி வெளியே வந்துடும் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பட்டை அவரை செடி பூவும் பிஞ்சுமா இருக்குது. இதுக்கு ஒரு 3/4 மக்கு கொடுத்துடலாம். பெரிய செடி. காய்க்கிற நேரத்தில் தான் இந்த மாதுளம்பழ கரைசலை நாம் ஊற்றணும். தோல் கரைசலை, மாதுளம்பழ தோல் கரைசலை இந்த பூத்து காய்க்கிற நேரத்தில் தான். இங்கே புடலங்காய் செடி காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, இதுக்கும் கொடுத்துடலாம். அடுத்தது இங்கே ரோஸ் செடி பூத்துருக்கு பாருங்க, மொட்டும் இருக்கு இங்கே. அடுத்தது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 7 டே ரோஸும் இருக்கு. இந்த மாதிரி ரோஸ் செடிகளுக்கெல்லாம் இந்த ட்ரை உரத்தை கொடுத்துடலாம், பவுடர் உரத்தை. இந்த மண்ணை நம்ம நல்லா தள்ளி விட்டுக்கிட்டு, மண் பாருங்க எவ்வளோ புல புலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதில் நம்ம இவ்வளோ போட்டால் போகிறோம். சின்ன செடி தான், இவ்வளோ சுற்றிலும் இவ்வளோ போட்டு விட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். கடைசியா 5வதா பார்த்தோம்னாக்க, நாம செய்து வச்சிருக்க இந்த திரவ உரம், இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேல ஃபெர்மெண்ட் ஆகி இப்படி இருக்கு பாருங்க. அது ஃபெர்மெண்ட் ஆனதுலே ஆடை மாதிரியெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இதுதான் அந்த நுண்ணுயிரிகள். இதை கொடுக்கறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இது செடிகளுக்கு உரத்தையும் கொடுக்கும், மண்ணுக்கு வளத்தையும் கொடுக்கும். இந்த நுண்ணுயிரிகள் மண்ணோட தன்மையை நமக்கு நல்லா சீராக்கி தரும். காற்றோட்டமான மண் கலவை கிடைக்கும். அதே சமயம் இந்த நுண்ணுயிரிகள் நாம கொடுக்குற உரத்தை கன்வெர்ட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும். இப்போ இதிலேருந்து நாம் தோராயமாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml ஊற்றிக்கலாம் போகிறோம். 200 ml 5 லிட்டர் தண்ணியில் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இதையும் நல்லா கலக்கி, இப்போ பெரிய பெரிய செடிகளுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். பக்கத்திலே இங்கே முள்ளு சீத்தா இருக்குது பாருங்க, இந்த முள்ளு சீத்தாக்கு கொடுத்துடலாம். இது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி பெரிய பெரிய பழச்சரங்களுக்கு. இது வாட்டர் ஆப்பிள் செடி, இதுக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நாம் மண் கலவையை அடிக்கடி மாற்ற மாட்டோம். அதனால இந்த மாதிரி மண்ணையும் செறிவூட்டக்கூடிய உரங்களை கொடுக்கறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒரே பொருளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விதமாக தயார் பண்ணி வெவ்வேறு விதமாக நாம் கொடுத்து உர மேலாண்மை செய்தோம் அப்படின்னாக்க, நம்ம தோட்டத்திலையும் மகசூலை நாம் அள்ளலாம். தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க, காய்களும் பூக்களுமாக. இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.